ஹலோ பெரிஸ், நான் லாவு. ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் டே பெரிஃபிக்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர். டே பர்த்டே ஒன் ஷார்ட் ரிக்வெஸ்ட்டு. ஹாப்பி பர்த்டே சுபஸ்ரீ. வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். உங்கள் இன்ட்ரோ, நீங்கள் வயன் அண்ட் யூ ஆர் மேரிட். உங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 6 months ஆகியிருக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் டே, அவர் போலீஸ். புதுசாக நீங்கள் இருக்க ஊருக்கு வந்து டியூட்டி ஜாயின் பண்ணியிருப்பார். உங்கள் 2 பேரோட ஃபேமிலிஸும் ரிலேட்டிவ்ஸ். ஸோ உங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி ஜாப் போயிட்டு இருந்தீங்க. பட் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ரிசைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். தென் நீங்கள் அப்பப்போ உங்களோட ஃப்ரெண்டோட கெஃபேக்கு பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போவீங்க. டே வந்து ட்ரைனிங் முடித்து உங்கள் ஊருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. டேக்கு ஜாயின் பண்ண ஒரு 10 to 15 daysக்குள்ளே உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. டே ஸ்டார்டிங் டியூட்டி ஜாயின் பண்ணப்போ டேக்கு அதிகமாக ஓவர் ஒர்க் எதுவும் இல்லை. ஸோ உங்கள் 2 பேருக்கும் அப்பப்போ ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண டைம் நிறைய இருந்துச்சு. நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியாக இருந்தீங்க. லைக் லவ்லி டவ்லி கப்பல்ஸ் மாதிரி. டேவோட அப்பா அவங்க ஊருக்கு போயிட்டாரு பிஸ்னஸ் பார்த்துக்கணுன்னு. டேவோட அம்மா அவங்க கூட தான் இருக்காங்க. நீங்களும் டேவோட அம்மாவும் லைக் மதர் அண்ட் டாட்டர் மாதிரி. உங்களையும் டேவையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஆஃப்டர் 6 months இப்போது டேக்கு அதிகமாக கேஸு, இன்வெஸ்டிகேஷன் இது மாதிரி ஒர்க் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நீங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைஞ்சிடுச்சு. இப்போல்லாம் டே மார்னிங் சீக்கிரமாக போய் நைட் லேட்டாக தான் வருவார் வீட்டுக்கு. நீங்கள் 2 பேரும் பேசுகிறது கூட கம்மியாகிடுச்சு. அப்படி தான் ஒரு நாள் நீங்களும் டேவோட அம்மாவும் டேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது டேவோட அம்மா, வயன், நான் நாளைக்கு டேவோட அப்பாவை பார்க்க போகிறேம்மா, கொஞ்சம் டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பத்திரமா இருங்க. நீ தனியாக வேறு இருக்க, ஸோ நீ சேஃபாக இருமா. சரிம்மா. தென் அவங்களும் தூங்க போயிட்டாங்க. நீங்கள் டேக் கால் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக வீட்டு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. டே தான் வந்திருப்பார். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணதும் டே ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறாரு. நீங்களும் பின்னாடி போகிறீங்க. அதுக்குள்ளே டே ஃப்ரெஷ்அப் ஆக பாத்ரூம் உள்ளே போயிட்டார். அப்போது அங்கே பெட்டு மேலே டே வரும்போது கொண்டு வந்த ஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வராரு. ஆனால் நீங்கள் பார்த்தா டேவோட ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. டே வந்தது கூட கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃபைல்ஸு அது கேஸ் பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்கீங்க. டே உங்களை பார்க்குறாரு. அப்போ டே, வயன் வயன், நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வரீங்க. சரி வாங்க, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. அப்போ டே, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? யாருக்கிட்ட என் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிற நீ? சும்மா அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். அப்போ டே, இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைல். டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நாளாக சால்வ் ஆகாமல் இருக்க கேஸ் இது. கடைசியில் என்கிட்ட வந்திருக்கு. நானே இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு டென்ஷனில் இருக்கேன். இதில் நீ வேறு அந்த ஃபைல்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்க. அது பார்க்கவே எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்போ நீங்கள், சாரி. அப்போ டேப், இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் என் ஃபைல்ஸ் டச் பண்ணக்கூடாது, புரியுதா? அப்போ நீங்கள், சாரிங்க. நெக்ஸ்ட் டே டே டியூட்டிக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு வரான். அப்போ டேயோட அம்மா, டே நான் ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டுக்கு ஊருக்கு கிளம்புறேன். அப்போ டே, சரிம்மா, ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் நீங்களும் டேவோட அம்மாவும் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் டேக்கு கால் பண்ணலாம், அம்மா கிளம்புறாங்கன்னு சொல்ல கால் பண்ணுறீங்க. அப்போ டே அட்டனே பண்ணல. நிறைய டைம் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டே அட்டனே பண்ணல. ஸோ அப்புறம் டேவோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் அவங்கள வழி அனுப்பிட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வரீங்க. அப்போ அங்கே வழியில் டேவை பார்க்குறீங்க. சரி கால் பண்ணலான்னு பண்ணுறீங்க, ஆனால் டே எடுக்கலை. மறுபடியும் நீங்கள் கால் பண்ணுறீங்க, டே அட்டனே பண்ணல. ஃபைனலாக கால் அட்டன் பண்ணிடுறாரு. எடுத்த உடனே, எதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணுற நீ? கால் பண்ணி நான் தான் கட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல. கோவமாக சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏதோ யோசிச்சுட்டு குக் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் குக் பண்ணும்போது காரம் அதிகமாக போட்டுடுறீங்க ஏதோ யோசனையில்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டே வராரு வீட்டுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறாரு. அதுவும் ரொம்ப கோவமாக அப்படியே அவங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட டைனிங் டேபிள் கிட்ட வராரு. நீங்களும் கரெக்டாக அந்த டைமுக்கு குக் பண்ணி முடிக்கிறீங்க. தென் டேக் கூட எதுவுமே பேசலை நீங்கள். அவரும் எதுவும் பேசலை. நீங்கள் போய் டேக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறீங்க. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாரு. அவ்வளோதான். பிளேட்டை தள்ளி விட்டுடுறாரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவரை பார்க்குறீங்க. அப்போ டே கோவமா, எதுக்குடி இவ்வளோ காரம் போட்டிருக்க சாப்பாடில்? ஃபோன் எடுக்கலன்னு காரம் போட்டியோ? அப்போ நீங்கள், அப்படி இல்லைங்க தெரியாமல். அவர் அடித்த உடனே அவர் கைக்கே வலிக்குது. அவ்வளோ ஹார்டாக ஸ்லாப் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. அப்போது நீங்களும் ஒரு ஸ்லாப் டேவை விடுறீங்க கன்னத்திலே. அப்போ டே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. கேமிங் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ டே, நீ அங்கே வந்தியா? ஆமாம், நான் உங்களை பார்த்தேன். அதுவும் ஒரு பொண்ணோட. நல்லா சிரித்து பேசிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தீங்க. டியூட்டின்னு போய் சொல்லி. கரெக்டாக? நான் அங்கே வந்து உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனால் நீங்கள் அட்டனே பண்ணல. என் கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணீங்க. நான் பார்த்தேன். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் வேண்டான்னு. ஸோ அதான் வீட்டுக்கு வந்து என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நான் கிளம்பிடுவேன். அதான் லாஸ்ட்டாக உங்களுக்காக சமைச்சிட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்க. ஸோ நான் கிளம்புறேன் இப்போது. அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. டே கன்ஃபியூஸாக நீங்கள் போகிறதையே பார்க்குறாரு. நெக்ஸ்ட் டே வழக்கமாக ரெடி ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அங்கே ஒரு அந்த இம்பார்ட்டண்ட் அன்சால்வ்டு கேஸ் பற்றி தான் ஸ்டேஷன் ஃபுல்லாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ டே தான் லீட் பண்ணுறாரு அந்த கேஸை. ஸோ அங்கே ஒரு பர்சன் வராரு. குட் மார்னிங் டே சார். குட் மார்னிங். அப்புறம் இந்த கேஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிது. யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பர்சன், சார் இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டு கேஸ் இல்லை சார். இது அப்போவே 8 months பேக் அப்போவே முடிஞ்சிருக்க வேண்டிய கேஸ். அப்போட்டே, எனக்கு முன்னாடி யார் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணது? சார், அவங்க ஒரு லேடி ஆஃபீஸர். அவங்க பண்ணாத தப்புக்கு சஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஃபைனலாக இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லி ரிசைனே பண்ணிட்டாங்க சார். இந்த கேஸில் நிறையா விஐபி பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க சார். அதில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டேஜில் இவங்க மணிக்காக தான் அவங்க மேலே சும்மா ஃபைல் பண்ணுறாங்க, சும்மா ராங் அசப்ஷன் வச்சு அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலேயே அவங்க ரிசைனும் பண்ணி போயிட்டாங்க சார். அப்படி ஸோ இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ணி இந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் நானும் ட்ரை பண்ணேன் சார். ஆனால் அவங்க இந்த ஊர்லேயே இல்லை. வீட்டுக்கு போய் விசாரித்தாலும் அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை சார். ஸோ நாங்களும் விட்டுட்டோம். அண்ட் ஃபைனலி அது இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு சார். ஸோ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த கேஸை. தென்ட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சன் அப்பப்போ டேக்கு க்ளூஸ் எல்லாம் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த கேஸை ஒரு 5 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுறான். எல்லா விஐபி பர்சன் இன்வால்வ் ஆகிற பர்சன் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறான் டே இந்த கேஸ் முடிஞ்சதும் அவனோட ஒர்க்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறான். ஸோ வயனை மீட் பண்ணி எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு வயன் கால் பண்ணலான்னு போகிறான். ஆனால் வயன் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு வயனோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க வயன் வீட்டில் இல்லை, அவள் பார்ட் டைம் ஜாப் ஃப்ரெண்ட் கெஃபேக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ டே அங்கே போகிறான். இங்கே நீங்கள் கெஃபேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டே அப்போ தான் கெஃபேவில் என்டர் ஆகிறான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் டேவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் சடனாக போலீஸ் கெஃபேக்கு வந்திருக்காங்கன்னு எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிற டேபிள் பக்கத்து டேபிளில் வந்து உட்கார்றான். நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் வரும்போது பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் போயிடுறீங்க ஆர்டர் எடுத்துகிட்டு. அப்போ
எக்ஸ்கியூஸ் மீ, மை ஒய்ஃப். என்கிட்ட ஆர்டர் வாங்க மாட்டிங்களா? நீங்கள் தேவை முறைச்சி பார்த்துட்டு, சார் யூ ஆர்டர் ப்ளீஸ், எனக்கு 2 காஃபி வேணும். அப்போ நீங்கள் 2 காஃபி? அப்பட்டே ஆமாம், எனக்கு ஒன்று, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒன்று. ஓகே சார், 5 மினிட்ஸ். அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வரீங்க, 2 கப்பு. அப்பட்டே ஜஸ்ட் ஒரு கப் போதும், இது வேண்டாம், ஐ கேன்சல் திஸ். அதுக்கு நீங்கள் ஓகே சார். அப்பட்டே ஏன் கேன்சல் பண்ணேன்னு கேட்க மாட்டிங்களா? சாரி சார், எனக்கு மற்றவங்க பர்சனல் விஷயத்தில் இன்வால்வ் ஆக பிடிக்காது. அண்ட் நீங்கள் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனுக்கு எனக்கு டைம் இல்லை. அப்படி சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போயிடுறீங்க. நீங்கள் கெஃபே க்ளோஸ் பண்ணுற ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வெளியே வராரு. அப்புறம் நீங்கள் கெஃபே க்ளோஸ் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களவே ஃபாலோ பண்ணுறாரு உங்கள் வீடு வரையும். இதே மாதிரி தான் ஒரு 3 to 5 days ரிப்பீட் ஆகுது. அப்போது ஒரு நாள் நீங்கள் கெஃபேல ஒர்க் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களவே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அப்போ உங்கள் வீட்டுக்கு போக வழியில் ஒரு க்ராஸ் பண்ணி போகணும், ரோடு க்ராஸ் பண்ணி போகணும். அப்போது அந்த வழியில் ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வருது. நீங்கள் க்ராஸ் பண்ணலான்னு கால் வைக்க போகிறீங்க, கரெக்டாக அவர் பக்கம் உங்களை இழுத்துடுறாரு. அந்த கார் ஸ்பீடாக போயிடுது. அப்பட்டே உங்களை பார்த்து, அங்கே சிக்னல் போட்டுக்கிறாங்க, கண்ணு தெரியல அவனுக்கு. அப்போ நீங்கள், இது ஏன் ப்ராப்ளம், நான் பார்த்துக்குவேன், நீங்கள் எதுக்கு டெய்லியும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? இனிமேல் என் பின்னாடி வந்தீங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். ஸோ டோன்ட் ஃபாலோ மீ. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. உங்கள் பின்னாடியே வராரு. கரெக்டாக நீங்கள் உங்கள் வீட்டு உள்ளே போயிடுங்க. அப்போ ஆப்போசிட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் க்ராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பவ் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அப்பா தேவை பார்த்து, என்ன வயனை பார்க்க வந்தீங்களா? அதுக்கிட்டே, அங்கிள் நான் வயன். அப்போ உங்களோட அம்மா தேவை பார்த்து, சாரி எங்கள் பொண்ணு உங்களை அடிச்சிட்டான்னு சொன்னால் அவளுக்கு கோவம் வரும் தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உங்களை அடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் இவங்க அப்பா கொடுக்குற செல்லம் தான் அதனால தான் அவன் ஒரு சொல்கிற பட்சம் ஒன்றும் கேட்க மாட்டான். அப்போ உங்கள் அப்பா, ஏன் என் மேலே மட்டும் சொல்கிற, நீ கொடுத்தன்னு ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து வாழ்த்தேன். இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்ருக்காரு. அவர் மைண்டில், ஐயோ நான் வயனை சமாதானப்படுத்த வந்தால் இங்கே இவங்கள சமாதானப்படுத்தணும் போலையே. எந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டேனே வயன், எல்லாம் உன்னால தான் வயன். அப்போ நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க, அங்கே உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுருக்காங்க. அவங்க 2 பேர் நடுவில் நின்று முழிச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள், பா மா அங்கே என்ன சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் உள்ளே வாங்க, எனக்கு பசிக்குது, நான் நாளைக்கு ஒர்க் போகணுமா, சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டு தூங்கணும். அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. அப்போ உங்களோட அப்பா கூப்பிட்றாரு. அதுக்கிட்டே, இல்லை அங்கிள் எனக்கு இப்போது நைட் டியூட்டி இருக்குது, நான் ரவுண்ட்ஸ் போகணும், ஸோ நான் இன்னொரு நாள் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவார் கெஃபேக்கு. அப்படி தான் ஒரு நாள் கெஃபேக்கு வராரு, நார்மல் அவுட்ஃபிட்டில் வராரு. அப்போது அங்கே கெஃபேல ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸு 2-3 பசங்களை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அங்கே தான் இருக்கார். அப்போ அந்த பசங்கக்கிட்ட போகிறாரு, புள்ளி பண்ணுறது ஸ்டாப் பண்ணேன். அப்போ கரெக்டாக ஒரு போலீஸ் டீம் உள்ளே வராங்க. வந்ததும் அந்த பசங்களெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அப்போ அன்றைக்கி அந்த லேடி ஆஃபீஸர் பற்றி சொன்ன பர்சன் வராங்க. அவர் வயனை பார்த்துட்டு, மேம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த கெஃபே
அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணது நீங்கள் தானே மேம்? அப்போது வயன், ஆமாம் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். டெய்லியும் இந்த பசங்க அந்த சின்ன பசங்களெல்லாம் புள்ளி பண்ணுறாங்க, அதான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் ஸ்டைலே விசாரிச்சிருந்தா இன்னும் சால்வ் ஆகிருக்கும்ல. ஆனால் இப்போ நான் சாரி மேம். மேம் உங்களை நம்ம டீமே மிஸ் பண்ணுது மேம். எதுக்கு ரிசைன் பண்ணீங்க? இதெல்லாம் கன்ஃபியூஸ்டாக கேட்டுட்ருக்காரு. மேம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள் மேம், நான் ஃபஸ்ட்டாலாம் வந்து நிற்கிறேன். அப்போ வயன்ட்டே பார்த்து, என்னை ஒருத்தர் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் போகவே மாட்டிருக்காரு. திட்டியும் பார்த்தேன், ஆனால் ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப்பே பண்ண மாட்டேங்கிறார். இன்றைக்கு வரையும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ அந்த பர்சன், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் மேம். எங்கள் டீமுக்கு புது ஆஃபீஸர் வந்திருக்காரு, இவர் தான் கிம் டேயங். இவர் சீக்கிரமாக பிடிச்சிருவார் மேம். நீங்கள் சொன்னால் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள் மேம், சார் பார்த்துப்பாரு. அப்போ வயன்ட்டே பார்த்து, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதே உங்கள் சார் மேல் தான். அவர் தான் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணுறாரு, எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறார். ஃபஸ்ட்டு அவரை வார்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள். அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கேஃபே விட்டு கிளம்புறீங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் டேவை பார்த்து, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? மேம் மட்டும் கோவம் வந்து அவள் தான் நீங்கள் நேற்று போட்டில் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார். அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒய்ஃப் கூட இருக்குல்ல சார், அப்புறம் எதுக்கு மேம் ஃபாலோ பண்ணுறீங்க? அப்படி வயன் என்னோடய ஒய்ஃப். சாரி சார். அப்படி இட்ஸ் ஓகே. அப்புறம் அந்த பர்சன், சார் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கள அந்த பெரிய கேஸ், அது வயன் மேம் தான், அவங்கள தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் தான் அவங்க மேலே இருக்க தப்பெல்லாம் அழிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வயன் மேம் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் சார். நீங்கள் ரொம்ப லக்கி சார். வயன் மேம் ரிசைன் பண்ணியும் நிறைய கேஸில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க சார். ஈவன் நமக்கு க்ளூ கொடுத்ததே வயன் மேம் தான். அப்போட்டே எனக்கு தெரியும் அது வயன் தான். உங்களுக்கு எப்படி சார்? அப்போட்டே எனக்கு அந்த கேஸ் பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் அந்த போலீஸ் ஆஃபீஸ் யாருன்னு தேடி போனேன். அப்போது அது வயன்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வயன்தான் எனக்கு க்ளூஸ் கொடுத்தது வயன்தான். அவளால் தான் இந்த கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சது. அப்போ மேம் எதுக்கு சார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க? அப்போட்டே அது அன்றைக்கி நம்ம ப்ளே ஸ்டேஷனுக்கு போனோம்ல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, அப்போ நம்ம டீமில் இருக்க அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்காங்கள்ல, அவங்க என் கூட தான் நின்று இருந்தாங்க அவங்க கேம் ப்ளே பண்ணும்போது. ஸோ அதை பார்த்துச்சுக்கா, அதான் சின்ன பொசசிவ், ஆனால் கோவம் மட்டும் அதிகமாக இருக்கு அவளுக்கு. தென் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் டே வருவாரான்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. டே கரெக்டாக வெளியே வராரு. அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக முன்னாடி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ டே பின்னாடி இந்த, ஏ வயன் நில்லடி, வயன் நில்லு. ஒட்டே ஓடி வராரு உங்ககிட்ட. அப்படி உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. சொல்லப்போனால் நான் தான் உன் மேலே கோவமாக இருக்கணும். நீ என்கிட்ட இந்த 6 மந்த்தாக உன்னை பற்றி ஒன்று சொல்லியிருக்கியா? நீ இப்போது டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது, போலீஸாக இருந்தது, அண்ட் எனக்கு அப்பப்போ க்ளூ வேறு கொடுத்துருக்க இந்த கேஸ் பற்றி. இவ்வளோ விஷயம் மறைச்சிருக்கேன். நான் தான் உன் மேலே கோவப்படணும் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் சரி கோச்சிக்கோங்க. என்ன மேடம் சமாதானம் ஆகிட்டிங்க போல் இருக்கே. அப்போ நீங்கள் அப்படியும் சொல்லலாம். நீ கேடிடி நீ. சாரி, நீங்கள் என்ன அன்றைக்கி அடிச்சிங்கள, அது எனக்கு விருன்னு ஏறிச்சா, அந்த கோவத்தில் தான் உங்களை அடிச்சிட்டேன். அன்றைக்கி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி போனது எனக்கு தெரியும். கரெக்டாக அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வா உனக்கு மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்களா. சரி அதான் உங்ககிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு மறுபடியும் கால் பண்ணேன். நீங்கள் தான் அட்டென்ட் பண்ணல. சரி வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு பார்த்தேன். நீங்கள் வேறு வரும்போதே கோவத்துலேயே வந்தீங்களா. டெய்லி அதே ஃபேஸோட வரீங்க, ஒரு 2 ஃபேஸ் வச்சுட்டேன். எப்படி உங்ககிட்ட சொல்கிறது தயங்கிட்டே இருந்தேன். கரெக்டாக நீங்கள் அடிச்சிங்க, நானும் அடித்தேன். கரெக்டாக அதுக்கு என்ன ரீசன் என்ன சொல்லலாம், எதை சொல்லி சண்டை போட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு.
கரெக்டாக நீங்கள் அந்த கேம் ஸ்டேஷன் ஞாபகம் வந்துச்சா? ஸோ அதை வச்சு சண்டை போட்டு கிளம்பி வந்துட்டேன், அவ்வளோதான். அப்படி நீ இப்படி சொல்கிற, ஆனால் எனக்கு தானே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. உங்கள்கிட்ட எப்படி அந்த விஷயம் சொல்லி உன்னை எப்படி நான் சமாதானப்படுத்தணும், எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்கள் ஒய்ஃப் தானே, இப்போ தான் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆச்சே. அப்புறம் தேங்க்ஸ், என் மேலே இருக்க அந்த பிளாக் ரிமார்க் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு. அப்படியே இருந்துட்டு அதுக்கும் நீ தானே க்ளூ கொடுத்த, நீ இருந்ததுனால என்னால் சீக்கிரமாக அந்த கேஸை சால்வ் பண்ணவே முடிஞ்சது. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? அப்பட்டே சரி போகலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் 2 பேரும் நடந்து போகிறீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? அப்பட்டே தெரியும், நான் இதுக்கு 1 வீக்கு முன்னாடியே உனக்காக நிறைய சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி எப்படி எப்படி பண்ணலான்னு நினச்சி தெரியுமா, எல்லாம் நீயே சண்டை போட்டு போய் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு இப்போ என்ன நாள் தெரியுமான்னு கேட்டால். அப்போ நீங்கள் சேடாக டேவை பார்க்குறீங்க, அவர் உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. தென் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி ஷையாக உங்கள் ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. தென் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் சரி பர்த்டேக்கு என்ன கிஃப்ட்டு? அப்பட்டே கிஃப்ட்டு கொடுக்கலாம், ஆனால் அந்த கிஃப்ட்டு எனக்கு மட்டும்தான், எனக்கு அது பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கும். விட்டு போனேன்ல, நீ வீட்டுக்கு வா. ஸோ அப்படியே உங்களுக்கு கிட்டே வீட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளோதான் கைஸ், எஃப்எஃப் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் வாட்சிங் திஸ் எஃப்எஃப். தேங்க்யூ ஸோ மச்.